ஓகே மக்களே, இந்த vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஸ்வேஸ்வரய்யர் அப்படிங்கிற ஒருத்தர் இங்கே இருக்காராம், இருந்தாராம். ஸோ அவர் தான் அவர் வந்து கர்நாடகா மக்களுக்கு நல்லவர், தமிழ்நாடு மக்களுக்கு கெட்டவர். என்னடா அப்படி சொல்றான்னு பார்க்காதீங்க. அது ஏன்னா மைசூர்ல வந்து ஒரு டேம் இருக்கு பாத்தீங்களா, வீரசாகர் டேம். என்ன டேம்? கேஎஸ்ஆர் டேம் வந்து கட்டியிருக்காங்க பாத்தீங்களா. ஸோ அதனால கர்நாடகா மக்களுக்கு சுற்றி உள்ள விவசாய நிலங்கள்லாம் வந்து பலனடைஞ்சுதாமா. பட் என்ன பிரச்சனைனா நமக்கு தான் அடி. அதுவும் பர்டிகுலராக ஐ எம் ஃப்ரம் டெல்டா ரீஜியன். ஸோ எங்களுக்குலாம் காவேரி வத்தி போனதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆள் தான். ஸோ அவருக்கு வந்து ஒரு மியூசியம் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த மியூசியம் போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். என் நண்பன் ரொம்ப நாள் கழிச்சு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தானா. இவனே இது பண்ணியிருக்கான். ஆமாம், அந்த வாழைப்பழத்தோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. அதை பாருங்க, பலத்திற்கா இதை மக்களே பாருங்க. இது வந்து எனக்காக கொண்டு வந்தாராங்க. நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இவங்க இந்த வாழைப்பழத்தை ஏளனமாக நினைக்கிறாங்க. மக்களே, இந்த இது வேணாம், சென்டிமெண்ட்டாக பேசாத. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ரங்கோலி மெட்ரோ ஆர்ட் சென்டர் அப்படிங்கிற இடம். ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது, அங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கடா, பரமபதம் விளையாட்டுறா. ஆனால் டைஸ் இல்லையே, டூருக்கு டைஸு சைடில். இது ஒரு நல்ல விளையாட்டு தான், நல்ல இடம் தான். இது வந்து பார்க்கு. இது வந்து மாசுபடுத்தும் அந்த இடத்த வாழைப்பழத்தோலை போட்டு மாசெல்லாம் படுத்த முடியாது. போடு கிடையாது, உரம் போடு. வெரி குட். ஆமா, சிசிடிவி கேமரா இருக்குல்ல. எல்லாருமே கேங் தான். யாருதான் தெரியாது இந்த வாழைப்பழம் ஆஃபீஸ் இதோ தாண்டா இருக்கு. பெங்களூர் ஓவர் தி இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கிள் இருக்கு. ஸோ உலக பிரசித்தி பெற்ற இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அது வந்து 1909 கட்டியிருக்காங்க. அதேமாரி மெட் சொசைட்டிங்கிற ஒரு லைப்ரரியும் 1909 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பெங்களூரில். தென் அதுக்கப்புறமா உலகத்திலேயே ஏஷியா கண்டத்திலேயே ஃபஸ்ட் எலக்ட்ரிசிட்டி வந்தது பெங்களூரில் தான். தென் ரொம்ப புகழ்பெற்ற ராமன் எஃபர்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுவும் வந்து இங்கே தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு பெங்களூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில். தென் இஸ்ரோ, அப்புறம் பெல்லு, தென் HALன்னு சொல்லக்கூடிய பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பெங்களூரில். பெங்களூர் வந்து ஒரு ஓவர்வியூவாக காமிச்சிருக்காங்க. ராகவ ராஜா ராம்